கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 சாமுவேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் வசனம் 14. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வேதத்தில் பார்க்கின்ற அநேக வசனங்களில் அல்லது கடவுளை குறித்து சொல்லப்படுகின்ற எத்தனையோ நன்மையான ஆண்டவரை குறித்ததான காரியங்கள் அடங்கிய வசனத்தை காட்டிலும் இன்றைக்கு தாவீது சொன்ன இந்த வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோமே, உண்மையாகவே இந்த வசனம் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கடவுள் எத்தனை அருமையான கடவுள் என்பதை வார்த்தையினாலே விவரிக்க முடியாத அளவிற்கு கடவுள் நல்லவராக இருக்கின்றார். அவர் அன்பு மிகுந்தவராக இருக்கின்றார். இரக்கமே உருவானவராக இருக்கிறார் என்பதையெல்லாம் சாட்சியாக அறிவிக்கின்ற ஒரு வசனமாக இது இருக்கிறது. எந்த சூழ்நிலையில் தாவீது இதை கூறுகின்றார் என்பது ஒருவேளை வேதத்தை வாசித்த நம் அனைவருக்கும் தெரியும். தாவீது செய்த பாவத்தை அங்கே சுட்டி காண்பிக்கின்றார் காத்து. அதை சுட்டி காண்பித்த உடனே, நான் இப்படிப்பட்டதான கொடிய பாவத்தை நான் செய்து விட்டேன் என்றதை உணர்ந்த பிறகு தாவீது சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்ன? ஆம், உண்மையாகவே நான் ஒரு மகா பெரிய இடுக்கணில், பிரச்சனைக்குள்ளாக, கஷ்டத்திற்குள்ளாக, என் மீறுதல் நிமித்தமாக, என் பாவத்தின் நிமித்தமாக நான் விழுந்து கிடக்கின்றேன். ஆனால் இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசிக்கும் பொழுது தாவீது எடுக்கிற ஒரு அற்புதமான முடிவு இருக்கிறதே. அந்த முடிவு தான் ஆண்டவர் எத்தனை அருமையானவர் என்பதை நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு அற்புதமான முடிவு. அவர் சொல்லுகிறார், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. ஆண்டவருடைய பார்வைக்கு தீங்கான ஒரு செயலை அவர் செய்திருக்கின்றார். ஆண்டவருடைய கோபாக்கினை பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் தாவீது, நான் கடவுளுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தது உண்மைதான். ஆனால் இப்பொழுது நான் என்ன செய்வேன்? நான் அதே கடவுளுடைய கரத்தை நான் பற்றி கொள்ளுவேன். நான் கர்த்தருடைய கையிலே போய் நான் அப்படியே விழுந்து விடுவேன் என்று சொல்லுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருப்பாரானால், தாவீது அவருக்கு விரோதமாகத்தான் நான் பாவம் செய்தேன், ஆயினும் அவரை தவிர எனக்கு என் மீது இரக்கம் காண்பிப்பதற்கு, என்னை மன்னிப்பதற்கு, என்னை நேசிப்பதற்கு, திரும்ப என் மீது கிருபையாய் இருப்பதற்கு இந்த ஆண்டவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. ஆகையால் நான் மனிதர் கையில் விழாமல் நான் ஆண்டவருடைய கையிலேயே நான் விழுந்து விடுகிறேன். காரணம், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, even though we sin against God, still we can go and get His help without any condition. நாம் கடவுளுக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருந்த பொழுதில் கூட அதே ஆண்டவரிடத்தில் சென்று நாம் உதவியை பெற்றுக்கொள்ள முடியும், இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியவைகளாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் நிகழும் நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு சிறு பிள்ளையை தாயோ அல்லது தந்தையோ
அடிப்பார்கள். அந்த குழந்தை ஏதோ ஒரு தவறு செய்து விட்டது என்று சொல்லி அந்த பிள்ளையை மிகவும் வலிமையாக அடிப்பார்கள். அப்பொழுது அந்த பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா? திரும்ப திரும்ப ஓடி வந்து அந்த தாயை கட்டி பிடித்துக்கொள்ளும், காலை கட்டி பிடித்து கொள்ளும், தகப்பனுடைய காலை கட்டி பிடித்து கொள்ளும். காரணம், அந்த குழந்தைக்கு தெரியும், என் தந்தை அடிப்பது நான் செய்த தவறுக்காகத்தான். ஆனால் ஏன் அவர் என்னை தண்டிக்கிறார்? இந்த தவறை நான் திரும்ப செய்து எனக்கு அதிகமான தொல்லைகளை, பிரச்சனைகளை நான் வருவித்து கொள்ளக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தில் என் தகப்பன் என் மீது அன்பு வைத்திருக்கிறபடினாலே அவர் இப்பொழுது என்னை தண்டிக்கிறார். ஆகவே நான் என் தகப்பனுடைய அடிக்கு பயந்தோ அல்லது அதை வெறுத்தோ நான் தூர ஓடுகிறேன் அல்ல. திரும்ப சென்று என் தாய் தகப்பனை அப்படியே நான் பற்றி கொள்வேன். அப்படி பற்றி கொள்ளும் பொழுது என்ன நடக்கும்? அந்த தாய்க்கு இரக்கம் உண்டாகும். அந்த தந்தைக்கு என் மீது பாசம் அப்படியே பீரிட்டு வெளியே வரும். அடிக்கின்ற அந்த பிரம்பை தூக்கி தூர போட்டுவிட்டு என்னை அப்படியே அள்ளி அணைத்து கொள்வார். என்னை தூக்கி கொள்வார், என்னை முத்தம் செய்வார். ஏனென்றால் நான் அடித்த பொழுதில் கூட என் பிள்ளை என்னைத்தானே ஓடி வந்து பற்றி கொண்டது என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உலக பிரகாரமான நம்முடைய பெற்றோரை காட்டிலும் நம்முடைய பரலோக பிதா எத்தனை இரக்கமுள்ளவராய் அன்புள்ளவராக இருக்கின்றார். அவர் அதிசய கர்த்தராக நம்மை உண்மையாகவே நேசிக்கிற ஆண்டவர். நேசிக்கிறார் என்றால் அது நேசம்தான். அதில் எந்த விதமான கலங்கத்தை நாம் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பதை தாவீது உணர்ந்து கொண்டபடியினால் தாவீது சொல்லுகிறார், உண்மைதான், நான் கொடிய இடுக்கணில் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் எந்த மனுஷனுடைய உதவியை தேடினாலும் அவர்களுடைய உதவி ஒருவேளை அவர்கள் செய்யலாம். ஆனால் என்னை நிரந்தரமாக இந்த மாபெரும் தீங்கிலிருந்து விடுதலையாக்க முடியாது. ஆகவே எந்த ஆண்டவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தது நிமித்தமாய் என் மீது கோபமாய் இருக்கிறாரோ அதே ஆண்டவருடைய கரத்தை நான் பற்றி கொள்வேன். ஏனென்றால் அவருடைய இரக்கம் மகா பெரியது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்டதான பயங்கரமான காரியத்தை கர்த்தருக்கு விரோதமாய் செய்தவர்களாக நாம் இருந்தால் கூட ஸ்டில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்க முடியும். அப்பா என்று அழைக்க முடியும். என்னை மன்னித்து விடுங்க என்று சொல்ல முடியும். என் பலவீனம் இப்படி இருக்கிறது, நீர் எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்கும் பொழுது, அந்த அன்பின் தகப்பன் அத்தனை இரக்கம் உள்ளவராக நம் மீது வைக்கிற எல்லா கோபத்தை மறந்து திரும்ப நம்மை அரவணைத்து கொண்டு நம்முடைய மீறுதல்களை எல்லாம் மன்னித்து திரும்ப அவரோடு கூட நாம் ஒப்புரவாகி மீண்டும் அவருடைய பிள்ளை என்கிறதான மாபெரும் அந்த ஸ்லாக்கியத்திற்குள்ளாய் கடந்து செல்லும்படிக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நான் பாவம் செய்து விட்டேன். இனி கடவுள் என்னை தண்டித்து விடுவார். இனிமேல் நான் கடவுளுக்கு உகந்தவனாக வாழ முடியாது. ஆகவே இந்த ஆண்டவர் வேண்டாம் என்று தூர போகிறவர்களாக அல்ல, எந்த நேரத்திலும் கடவுளுடைய கரம் அடித்தாலும் நம்மை அணைக்கின்ற கரமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே ஓடி வருவோம். அப்பாவின் பொற்பாதத்தை பற்றி கொள்வோம். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவனுடைய இரக்கம் எத்தனை பெரியதையா! ஒருவேளை நாங்கள் உமக்கு விரோதமாக தீங்கு செய்தால், பாவம் செய்தாலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களை கர்த்தாவே நேசிக்கிற ஆண்டவராகவே இருக்கிறேன். வேறெங்கு ஓட முடியும் ஆண்டவரே? வேறெங்கு ஓட முடியும் கர்த்தாவே? உம்மிடத்தில் தான் மெய்யான அன்பு இருக்கிறது. உம்மிடத்தில் தான் மெய்யான பாவ மன்னிப்பு இருக்கிறது. உம்மிடத்தில் தான் ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது. உம்மிடத்திலிருந்து தான் கர்த்தாவே எங்களுடைய பாவமெல்லாம் கழுவப்பட்டு தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் பயணிக்க முடியும். ஆகவே தம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர்களை தொடர்ந்து பொறுப்படுத்து தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி
என்னாலும் உடைய பிள்ளைகள் என்கிறதான அந்த மாபெரும் உறவிலே நாங்கள் தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.